நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைய நாள் 2026ஆம் ஆண்டு 7ஆம் மாதம் 5ஆம் நாள். இன்றைய நாள் எங்களுக்கு மறக்கவே முடியாத நாள். காரணம், கரும்புலி மில்லர் அவர்களின் நினைவெழுச்சி நாள். அவர்களின் நினைவெழுச்சி நாளை முன்னிட்டு சிறப்பாக கரும்புலிகள் நாளாக அனுஷ்டிக்கப்பட்டது. வெகு சிறப்பாக அனுஷ்டிக்கப்பட்ட ஒரு காலம். இந்த மில்லர் அவர்கள் உலக வரலாற்றில் 2வது தற்கொலையாளியாக காணப்படுகின்றார். அதே நேரம் எமது தமிழீழ விடுதலை போராட்ட வரலாற்றில் இவர் 1வது கரும்புலியாக காணப்படுகின்றார். மேலும் இவருக்கு முன்னதாக தினேஷ் என்பவர் யாழ் கோட்டைக்கு அருகிலுள்ள டெலிகம்யூனிகேஷனுக்கு கரும்புலியாக சென்றார். அதாவது அந்த காலத்தில் கிட்டண்டையின் ஒழுங்கிற்கமைய அந்த நேரம் ஆட்கள் மிகவும் குறைவாக இருந்ததால் அவர் குறித்த இலக்குக்கு போய் வெடிக்கவும் வேணும். ஆனால் அதே நேரம் அவர் தப்பவும் வேணும். ஏனென்றால் இன்னொரு தாக்குதலுக்கு அவர் பயன்படுத்த முடியும் என்ற அந்த நம்பிக்கையில் அந்த தினேசவர்கள் கிட்டண்டையின் எதிர்பார்ப்புக்கு ஏற்ப அந்த யாழ் கோட்டைக்கு அருகில் இருந்த அந்த கம்யூனிகேஷன் அந்த இடத்துக்கு கரும்புலியாக குறிப்பிட்ட வாகனத்தை செலுத்தி அதில் வெற்றியும் கண்டார். அதாவது குறிப்பிட்ட நேரத்தில் அந்த வெடிக்கிற தருவாயில் கண்ணிமைக்கும் பொழுதில் ஒரு நிலமட்டத்தில் ஒரு கிணறு உள்ளது. அந்த கிணத்துக்குள் அவர் வெடிக்கிற தருவாயில் அவர் பாய்ந்து விட்டார். அது கிட்டண்டையின் ஏற்பாட்டுக்கு அமைவாக அவர் அப்படி பாய்ந்து தப்பியிருந்தார். அவர் பின்னர் இயக்கத்திலிருந்து விலகியிருந்து மாங்குளம் அந்த பகுதியை கைப்பற்றும் போது அவர் எல்லைப்படியாக கொம்மனி லீடராக வந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆனாலும் அவர் அந்த வீரச்சாவு அடையாதபடியால் வரலாற்றில் இடம்பெறவில்லை என்பது குறிப்பிடக்கூடியதாக உள்ளது. எனவே கேப்டன் மில்லர் அவர்களையும் அவர் பாணியில் இறுதிக்கட்ட யுத்தகாலம் வரை தம்மை ஆகுதியாக்கி கரும்புலிகளாக்கி மரணித்த மாவீரர்கள் அனைவரையும் நெஞ்சார மனதில் இருத்தி அவர்களை பூசிப்போம் என கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன்.